ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசினேட்டாக நம்ம எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்காவது போஸ்ட் ரீடிங் வேணும், கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும், ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கேன், டிப்ரெஷன் இருக்கேன், ஸோ எல்லாமே ராங்காகவே நடந்துகிட்ருக்கு லைஃப்பில், ஸோ எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஸோ ஒரு பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே. ஸ்டார், Queen of Wands, Page of Swords, Seven of Wands, Knight of Wands. So bottom of the deck, Nine of Wands. Okay. Knight of Swords, Empress, Hanged Man, Knight of Wands, Queen of Pentacles. Okay. So bottom of the deck, Six of Pentacles. So inner voice, consciousness, creativity, suppression, moment to moment. So bottom of the deck, awareness. Okay. Okay. So இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, ஸோ ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஸோ ட்ரூ ஃபீலிங்ஸ் பற்றி வீடியோ போடுங்க சொல்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான், ஸோ யாருக்கு ரெசிட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோ போகலாம். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, துருன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு குழந்தைத்தனமாக ஒரு சைல்டிஷாக இருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் உங்களோட அழகு, சிரிப்பு, ஸோ இதெல்லாம் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருக்குது. ஸோ உங்கள் அழகு அட்ராக்ட் ஆகி இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம். ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இவர் அட்ராக்ட் பண்ணியிருக்குது, ஸோ இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஓகே. இப்போ ஸ்டார்டிங்கில் இவர் உங்களுக்கு கொடுத்த ஸ்நேகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம் இவர் கொடுத்துருப்பாரு ஸ்டார்டிங்கில். ஓகே. எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஸ்நேகத்தை கொடுத்துருப்பாரு. ஓகே. ஸ்டார்டிங்கில் அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் முகத்திரிச்சு இருக்கிறீங்க, பயங்கர கோவம் வந்து போஸ்ட்மான் உங்களுக்கு. ஓகே. பயங்கர கோவம், டென்ஷன். ஸோ இவர் அந்தளவுக்கு உங்களை டென்ஷன் ஆக்கிட்டார். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, இனி நான் போகிறதில்ல, இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில், ஸோ இனி நான் போகிறத கிடையாது அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ என்ன தான் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இனி நான் போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சாலும், ஸோ இவர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுது. மேபி இவரோட கேரிங் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் இவர் கொடுத்த கேரிங் உங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அந்த கேரிங் அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுது, எமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு பெட்டர் அவங்க லைஃப்பில் இல்லை. ஸோ
ஸோ எமோஷ்னலாக நீங்கள் எதுவும் லோன்லியாக உங்களுக்கு உங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ப்ராப்பராக ஷேர் பண்ணுறதுக்கும் காது கொடுத்து கேட்குறதுக்கும் நீங்கள் நம்பி சொல்கிறதுக்கும் ஸோ உங்களுக்கு யாருமே இல்லாதது மாதிரி உங்களுக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பர்சன் நீங்கள் எமோஷ்னலி கனெக்டட். அப்போது நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டி டைம் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட எனர்ஜி இப்போ குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி தான். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபியரும் உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நான் இனி போகிறதா கிடையாது, முகம் திரிச்சு இருக்கிறீங்க. இனி நம்மளாம் போகக்கூடாது. எத்தனை வாட்டி தான் ரிலேஷன்ஷிப்பை நம்ம காயப்பட்டாச்சு. ஸோ இனி நம்ம போகக்கூடாது சொல்லிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எமோஷ்னலாக உங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நைட்டு டைம் நீங்கள் வந்து இந்த பர்சனோட தாட் வரக்கூடிய டைமில், இதோட திங்கிங் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு ஃபியரும் வருது. நம்மளை அப்படி இந்த செப்பரேஷனை நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவாங்களோட இந்த செப்பரேஷன் அப்படி லாங் செப்பரேஷனாக போயிடுமோ ஒரு ஃபியர் உண்டு உங்களுக்கு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சம்டைம் பிளாக் பண்ணி வச்சுன்னா பிளாக் நைட்டு அவங்களுக்கு தெரியும் பிளாக் எடுத்து பார்க்குறது. ஸோ அவங்க ஆன்லைனில் வந்தாங்க நான் பார்க்குறது, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் வேறு ஏதாவது ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறது. உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹை எனர்ஜியில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியர் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. நம்மளை அப்படி இந்த செப்பரேஷனை கண்டுக்காமல் போயிடுவாங்களோ, நம்ம இந்த செப்பரேஷன் கொடுக்குறோம் இந்த பீரியட் ஆஃப் டைமில் மறந்துடுவாங்களோ, வேறு யாராவது இவங்க லைஃப்பில் என்ட்ரி கொடுத்துருவாங்களோ, இவங்க அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி இல்லைனா யாருக்கு மூலமாக இன்ஃபர்மேஷன் கேட்குறது. அப்போ நீங்கள் இவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறீங்க இந்த பர்சனை பற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளை நினைக்கிறாங்களா, நம்ம தான் இருக்கிறோமா லைஃப்பில். அவங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயிங் வித் ஃபோர் சுச்சுவேஷன் ஆகும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய காயப்பட்டிருப்பீங்க. இனி நான் போகிறதா கிடையாது. ஓகே, கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போகிறீங்க. இப்போ என்ன சொல்லுது, பர்சனை உங்கள் மைண்டுக்குள்ளே நம்மளாம் போகக்கூடாது அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலும் எமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால நீங்கள் அந்த பர்சனை யாருக்குமே தெரியாமல் சேஸ் பண்ணுறீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் சரி ஓகே, மறுபடியும் நம்ம போகிறனால நம்மளோட வேல்யூ உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. மறுபடியும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறனால மறுபடியும் காயப்படுவோம். ஸோ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும், வர வழி இல்லை. ஸோ நமக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வரும். ஸோ கோயிங் வித் ஃபோர் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி ஹையில் தான் இருக்குது. கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகும், நம்மளாம் போகக்கூடாது. ஸோ இவங்க திருந்துவாங்க, ஒரு மாற்றம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுச்சுவேஷன் இப்போ எப்படி போகுதோ அதை அனுசரித்து போவோம். அப்படி தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நைட்டு டைம் ஆகுற டைம் ஒரு ஃபியர் வருது. அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அவங்கள. ஓகே, இந்த போர்ஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட எனர்ஜி கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இவர் கொடுத்த ஒரு ஸ்நேகம்ங்கிறது அன்கண்டிஷ்னல் லவ் தான் இவர் கொடுத்துருக்காரு. ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு ஸ்நேகத்தை இவர் கொடுத்துருக்காரு ஸ்டார்டிங்கில். பட் நாட்கள் போக போக இவரோட ஸ்நேகம் வந்து ஓவராகி போச்சு. இப்போ என்ன சொல்லுது, ஓவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்நேகம்ங்கிறது ஓவர் என்ன பண்ணாலும் இவங்க கிட்ட சொல்லணும், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இவங்க கிட்ட கேட்டு தான் போகணும். ஸோ இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் போகக்கூடாது. ஸோ அப்போ உங்களோட இண்டிபெண்டில் வந்து இவர் ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபீல் ஆகிட்டு இல்லை, உங்கள் இண்டிபெண்டில் யாரோ நுழைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்ட் இல்லாமல் ஃபீல் ஆகிருக்கலாம். என்னடா நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இவங்க வந்த பிறகு இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, 1000 ரூல்ஸ் போடுறாங்களே. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக டாமினேட் பண்ணுறது, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டிங்கிறது நமக்கு யாருமே கிடையாது, இந்த பர்சனோட கேரக்டர் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துருக்கலாம். போக போக மேபி இவர் சொல்லுவார் நீ இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அப்போ அதையும் மீறி நீங்கள் போகும்போது உங்ககிட்ட சண்டை போடுறது, உங்களை கஷ்டப்படுறது, தேவையில்லாத வார்த்தைகளை திட்டி காயப்படுத்துறது, உங்களை சந்தேகப்படுறது. ஸோ இந்த மாதிரி வேலை, ஏன்னா அந்த பாசங்கிறது ஓவர் ஆகி போச்சு. பயங்கரமாக இவர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். இவரோட பாசங்கிறது உண்மையான ஒரு ஸ்நேகம் தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் கொடுக்குற ஸ்நேகங்கிறது அன்கண்டிஷனல் லவ் தான். பட் இவருக்கு அந்த ஸ்நேகத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல இவருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா
நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் மேபி உங்களுக்கு தெரியும் இவர் பண்ணுறது தப்புன்னு தெரியும். ஸோ இவர் பண்ண தப்பை இவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். ஏதாவது பண்ணி இவர் பண்ணுறதா கரெக்டுன்னு சொல்லக்கூடிய மேபி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். மேபி இவருக்கு லைஃப்பில் இவர் நினைக்கிற மாதிரி இவருக்கு லைஃப் வந்து மூவ் ஆகி போயிருக்கும். இவர் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவர் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்படி அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ எல்லாமே நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு விவாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டார். அது உங்ககிட்ட ஒத்துக்கவே மாட்டார் சுத்தமாக. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகுறதுக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த போர்ஸோட மைண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க, முகம் திரிச்சு தான் இருக்கிறீங்க. ஸோ இது வரும் அதே தான். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் நிறைய காயப்பட்டிருக்கிறீங்க மீன்ஸ் இவருக்கு கொடுக்குற ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம் தான். பட் இவருக்கு அந்த ஸ்நேகத்தை எப்படி காட்டுன்னு தெரியல. இவரோட ஸ்நேகம் கடைசியில் வந்து உங்களுக்கு தொந்தரவாக மாறிட்டு உண்டு. ஏன்னா இவர் பயங்கரமாக டாமினேட் பண்ணி, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி, பயங்கரமாக அழ வச்சு, பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு போட்டிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஃபைட்டு, இவர் சந்தேகப்படுறது, உங்களை திட்டுறது, அழ வைக்கிறது, இந்த மாதிரி இவர் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரும் முகம் திரிச்சு தான் இருக்கார். ஓகே, இவர் முகம் திரிச்சு தான் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இப்போ பகலை இவர் எப்படியே மேனேஜ் பண்ணிவிடான்னு வச்சுக்கோங்க. ஸோ நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இவருக்கு ஃபியர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிடுமோ, நீங்கள் வரமாட்டீங்களோ. ஸோ அந்த ஒரு ஃபியர் உண்டு இவருக்கு. ஓகே, அப்போ இவர் வந்து இப்போ இவருக்கு இப்போ இவர் நினச்சி வச்சு இந்த ரிலேஷன்ஷிப் உடனே வந்து ஓகே ஆகும். ஓகே, பட் ஏதோ ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆக விடாமல் மறுபடியும் செப்பரேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் நினைக்கிறாரு உங்கள் கூட சண்டை போடக்கூடாது, உங்கள் கூட சேரணும் நினைக்கிறாரு. பட் ஏதோ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரையும் சேர விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது. ஓகே, 2 பேரும் சேர முடியல. பட் இவருக்கு என்ன உண்டு, உங்ககிட்ட வரணும், பேசணும், ஸோ மறுபடியும் சண்டை போடாமல் ஒத்து போகணும்னு இவருக்கு அந்த எண்ணம் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மாங்கிறது ஒரு ஆளுக்கு லைஃப்பில் எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்னால இவர் இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட ஒரு வலியை கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அனுபவிச்சுட்ருக்காரு. ஆனால் இவர் எப்படி அனுபவிக்கிறாரு, இவர் வந்து எமோஷ்னலாக இவர் சப்ரெஸ் பண்ணுறாரு. ஓகே, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனது இவருக்கு பயங்கர வலி, பயங்கர வருத்தம். பட் இவர் வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. வெளியே வந்து ஐ எம் ஹாப்பி, நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, அடிப்பொலியாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரி இந்த வேர்ல்டில் யார் ஜீவிப்பா அப்படி வெளியே காட்டிப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே உங்களோட செப்பரேஷன் உள்ளுக்குள்ளே இந்த ஆளுக்கு வந்து பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்ருக்குது. இவருக்கு அது உங்களோட செப்பரேஷன் நீடிக்க ஒரு பயங்கர வலி. இவருக்கு அந்த வலியை ஃபேஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு வலி அனுபவிச்சுட்ருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவர் இப்போ என்ன பண்ண எமோஷனை சப்ரெஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ மேபி நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா ஸோ அவருக்கு மேபி நீங்கள் இவரோட கண்ணை பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்களா இருக்கும். அப்போ இவர் வந்து ஸோ உங்களை இப்போ உண்மையான காலத்தில் சொல்லும்போது நமக்கு அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சிடும்ல உள்ளே என்ன நடக்குதுன்னு. அப்போ இவர் வந்து அந்த எமோஷனை சப்ரெஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க அவரோட எமோஷனை, அவரோட ஆசைகளை உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு காரணம் இவர் தான். ஓகே, வேறு யாரும் கிடையாது, இவர் தான். அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நம்மனால தானே இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, நம்மனால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போச்சு, அப்போ நம்ம எப்படி போகிறது. ஆனால் உங்களோட செப்பரேஷன் இவர் வந்து அந்த உள்ளுக்குள்ளே வச்சு சொல்லுவாங்கெல்லாம் ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய கேரக்டர், இந்த ஈகோ பிடிச்ச கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே எழுதி சாவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவர் உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்ருக்காரு. பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. வெளியே மீசையில் மண் ஓட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வெளியே ஐ எம் ஓகே, ஹாப்பி, நல்லா இருக்கேன், ஒரு குறை இல்லை, அந்த மாதிரி காட்டிப்பாங்க. இவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. ஏன்னா இவரோட இன்னர் வாய்ஸ் இவரை கெயிட் பண்ணுது, இவரோட சோல் இவரை கெயிட் பண்ணுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி
இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனுங்கிறது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து ஒரு செப்பரேஷன். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும் எப்படியாவது. ஏன்னா இவருக்கு இந்த செப்பரேஷன் பயங்கர ஒரு வலியை கொடுத்துட்ருக்குது. ஓகே, அது இவரால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு வலியை கொடுத்துட்ருக்குது. பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும் எப்படியாவது, மறுபடியும் உங்கள் கூட சேரணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு போகணும்னு இவர் நினைக்கிறாரு. பட் இதோ ஒன்று சேர விடாத கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு இந்த அது யூனிவர்ஸாட்டே இவருக்கு இவரோட சோல் இவருக்கு கெயின் பண்ணுது. இந்த கனெக்ஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் பண்ண நல்லது கெட்டது எல்லாம் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு அந்த ரியலைசேஷன் வருது, நம்ம பண்ண நல்லது என்ன கெட்டது என்ன. ஸோ கனெக்ஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகுறதுக்கு காரணம் என்ன, ஸோ இதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, இதை நடந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இந்த போர்ஷன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரியலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்ஸ் மோர் ரியலைஸ் பண்ணுறாங்க. இவங்க நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்லிட்டு, அப்போ ஸ்டார்டிங் நைட்டு தனியாக தூங்கும் போதாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டின எல்லாத்தையும் திரும்ப திரும்ப திங்க் பண்ணி இவருக்கு இந்த கனெக்ஷனில் நடந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு தெரியுது. இவர் பண்ண விஷயங்களை இப்போ அக்செப்ட் பண்ணுறாரு. முன்னாடி இவர் பண்ண ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டார். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. பட் வெளியே அக்செப்ட் பண்ணுறாரு இல்லையா, மைண்ட் அளவுக்குள்ள மனசுக்குள்ளே இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. எஸ் நான் பண்ண தப்பு தான், எஸ் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. என்னால் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய டைமில் சோல் சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரைட் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும், நீ போய் பேசு, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு வாங்க லைஃப்பில். இவரோட சோல் இவருக்கு கெயின் பண்ணுது. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட சோல் கெயின் பண்ணுது. பட் இவர் ஆக்ஷன் எடுக்கிற சுச்சுவேஷனில் கிடையாது. ஓகே, அது யூனிவர்ஸாட்டே இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறதே யூனிவர்ஸ் தான். கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் பட்ட வலியை அவர் அனுபவிக்கணும்ல. இப்போ நீங்கள் பட்ட வலியை இவங்க அனுபவிச்சாதானே திருந்துவாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, யூனிவர்ஸ் கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறீங்க நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில். அப்போது யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க. இவர் பண்ண நல்லது கெட்டதெல்லாம் இவருக்கு தெரியுது, முன்னாடி தெரியலையா இருக்கும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பண்ண நல்லது கெட்டதெல்லாம் தெரியுது. இவர் பண்ண தப்பை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கான்சியஸ்னஸ்னு ஒரு கார்டு வந்துடுச்சு. இவர் கான்சியஸ்னஸ் வந்துட்டு, எஸ் நான் இந்த ஒரு போர்ஷன்கிட்ட நான் என்ன பண்ணணும் அது அப்படியே என் லைஃப்பில் எனக்கு திருப்பி கிடச்சிருக்குது. அப்போ இன்றைக்கி முழுக்க என் லைஃப்பில் நான் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கேன், ஒரு வழியில் இருக்கேன், ஒரு வேதனை இருக்கேன்னா அதுக்கு முழுக்க நான் பண்ண விஷயம் எனக்கு அப்படியே திரும்ப கிடச்சிருக்கேன் என் லைஃப்பில். மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் க்ரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்குது. நல்லா ட்ராயிங் வரையலாம், ஆர்ட் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நல்ல க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஃபீல்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஓகே, அப்போ இவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு, அவேர்னஸும் வந்துட்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நடந்திருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஸ்டெபிலிட்டியாக இல்லை. இவருக்கு மைண்டுங்கிறது அது ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லை. நைட்டு டைம் உங்களை பற்றியான ஒரு தாட், இவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. நான் சொன்ன மாதிரி ரியலைசேஷன் வந்துட்டு, யூனிவர்ஸாகவே இந்த ரியலைசேஷன் கொடுத்துட்டு, கான்சியஸ்னஸ் வந்துட்டு. எஸ் நம்ம பண்ண தப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ஒரு வலி அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு, ரியலைசேஷன் வந்துட்டு. அப்போ நைட்டு உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு ஓடி போகணும். ஏன்னா இவருக்கு இப்போ மென்டல் பீஸ் இல்லை இவருக்கு லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, ஸோ இவர் இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ அதே மாதிரி இவருக்கு நீங்கள் இல்லாத பட்சத்துக்கு இவருக்கு ஒரு மென்டல் பீஸ் இல்லை. அப்போ இவருக்கு மைண்டுக்குள்ளே இப்போ நைட்டு உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைம், திங்கிங் வரக்கூடிய டைமில் ஓடி வரணும்னு என்ன உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க வந்தாங்கன்னா வேகத்தில் ஓடுவாங்க. ஏன்னா இவர் எதையுமே சிந்திக்காமல் இவருக்கு என்னென்னா இப்போது உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காரு. இவருக்கு இப்போ வந்தால் கூட எதையுமே சிந்திக்காமல் ஓடி வந்துடுவார். கரெக்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும், கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி முடிக்கணும், அந்த ஒரு மைண்டாலிட்டியில் இவர் வரலாம். ஓகே, ஸோ அதில் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க வந்த வேகத்தில் ஓடுவாங்க. ஓகே,
இப்போ நான் சொன்ன மாதிரி இவருக்கு வரணும் என்ன உண்டு, இவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும் ஒன்று உண்டு, இவருக்கு மென்டல் பீஸ் இல்லை. ஸோ உங்ககிட்ட ஏன்னா இவருக்கு நைட்டி டைமெல்லாம் வந்து உங்கள் தாட் வரக்கூடிய டைமில் இவருக்கு ஒரே ஃபியர் உண்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, உங்களோட வேல்யூ மனசிலாகுது, இவர் பண்ண தப்பு மனசிலாகுது, எல்லாம் இவருக்கு மனசிலாகுது. ஒரு ஃபியர் உண்டு. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை முழுக்க முழுக்க நம்மளால செப்பரேஷன் ஆகி போச்சு. நம்ம பயங்கரமாக அந்த போர்ஷன் ஈகோ ஆட்டிடியூட் காட்டியிருக்கோம், அலை வச்சுருக்கோம், தேவையில்லாத வார்த்தைகளை திட்டிருக்கோம், தேவையில்லாத வார்த்தைகளை வெளியே விட்டுருக்கோம். அப்போ நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு இவருக்கு தெரியுது. பட் இவருக்கு ஃபியர் உண்டு. நான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி அப்படியே போயிடுமோ, இல்லைன்னா நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, நம்மளை மறந்துடுவாங்களோ, இக்னோர் பண்ணிடுவாங்களோ, அந்த ஒரு ஃபியர் உண்டு இவருக்கு. அதான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, உங்களோட வேல்யூ மனசில் ஆகுது. இவர் ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் ஏதோ ஒன்று ரெண்டு பேரையும் சேர விடாமல் அது யூனிவர்ஸ் தடுத்து வச்சுருக்காங்க. கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. கர்மா ஃபேஸ் பண்ணட்டும், ஃபுல் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டும். வந்தால் மட்டும்தான் இவர் ஸ்டெபிலிட்டி நிற்பார். ஏன்னா இப்போ உடனே வந்தார்னு வச்சுக்கோங்களாம், வந்த வேகத்தில் ஓடிடுவார். ஏன்னா இப்போ சிந்திக்காமலாம் வராரு. இவருக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு, ஸோ அதனால் ஓடி வர்றாரு. பட் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. கர்மாவோட எண்டிங்கில் அது யூனிவர்ஸாகவே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பாங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டுக்குள்ளே இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, வரணும்னு நினைக்கிறாரு. பட் எதுவுமே இவருக்கு ஃபேவரபுளாக நடக்க மாட்டேங்குது. எல்லாமே ஏதோ ஒன்று ரெண்டு பேரையும் சேர விடாமல் தடுத்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்கான சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லை. இவருக்கு சைட்லேயே ஃபேவரபுளாக, உங்கள் சைட்லேயே ஃபேவரபுளாக இந்த பர்சனுக்கு தெரியலை. அப்போ நீங்களும் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கீங்க. அப்போ இவர் என்னென்னா இவரை செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறாரு அந்த சுச்சுவேஷன். அப்போ இவர் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன். ஸோ அப்போ இவர் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் தான் இருக்காரு. ஸோ இவருக்கு சோல் அவேர்னஸ் வந்துடுண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணதுக்கு ஸோ உங்களுக்கு என்ன பண்ணோமோ அது இவங்க லைஃப்பில் திருப்பி கிடச்சிருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த வழி இவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான்னு இவருக்கு தெரியுது. ஓகே, ஸோ நம்ம கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டைம் நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளால் முடியலை. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம பண்ணதுக்கு நமக்கு கர்மா கிடச்சிருக்கு. ஸோ அது வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளும் இல்லை, இவருக்கு ஃபேவரபுளும் இல்லை. இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறார், வரணும்னு நினைக்கிறார். பட் முடியாத சுச்சுவேஷன்ஸ் மீன்ஸ் ஒன்றும் நடக்கலை. ஓகே, ஸோ அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், ஒரு டிவைன் டைம் வரும். ஸோ அந்த டைமில் எல்லாம் மாறும். ஸோ அந்த டைமில் போய் நம்ம ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இப்போ கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போவோம். ஸோ உங்களோட எனர்ஜி கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் தான். ஸோ ரெண்டு பேருமே கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகணும். அது யூனிவர்ஸ். ஏன்னா இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. அது யூனிவர்ஸால் தான் முடியும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ இவர் கர்மா ஃபேஸ் பண்ணட்டும். கர்மா ஃபேஸ் பண்ணால் தான் இவங்க திருந்துவாங்க. அதனால் அவங்க கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ண விடுங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இவர் வந்தார்னா நீங்கள் இவரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வந்த வேகத்தில் அப்படியே ஓடிடுவாங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டி இல்லை இருக்கு. ஓகே, ஸோ இந்த கர்மா நல்லா ஃபேஸ் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க. ஓகே, ஓகே, ஸோ நீங்கள் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் தான் இருக்கிறீங்க, ஹை எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா உங்களுக்கு எமோஷ்னலி உங்களுக்கு யாருக்கூடமே பெட்டர் ஆகலை. ஸோ இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஸோ நீங்களும் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இவங்களை சோஷியல் மீடியாவில் இருக்கலாம் ஸ்பை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தலையில் எழுத்து இருக்குதோ ஸோ அதேமாதிரி அவங்களுக்கும் தலையெழுத்து இருக்குது. ஸோ அவங்கவங்க நம்ம இங்கே வந்திருக்கோங்கன்னா அவங்கவுங்க தலையெழுத்து அனுபவிக்க தான் இங்கே வந்திருக்கோம். அவங்கவுங்களுக்கு தலையெழுத்து இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதோ ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்கவுங்க தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரில் இவர் கூட நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தலைக்கு ஆல்ரெடி உங்கள் தலையில் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கே தலைக்கு மேலே ஏகப்பட்ட பாரம். ஏன்னா உங்களோட தலையெழுத்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலை, நீங்களே ஸ்டக்காகி நிற்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வருது. ஓகே,
அதில் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க. அட்டாச்மெண்ட் ஆகி அந்த பர்சனோட தலையெழுத்தையும் தூக்கி உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. பாசம்னு பேரில், லவ்னு பேரில், அட்டாச்மெண்ட்னு பேரில், அன்கண்டிஷனல் அன்புன்னு பேரில் அந்த பர்சனோட தலையெழுத்தை தூக்கி யாருக்கு தலைக்கு மேலே வைக்கிறீங்க? உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. அவங்களுக்கு எதாவது பட்டா வலிக்கும், அவங்க பேசாட்டா வலிக்கும், ஓகே, மெசேஜ் பண்ணாட்டா வலிக்கும், வேறு யாரையா பார்த்துட்டா வலிக்கும். அப்போ இங்கே உங்கள் தலையெழுத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஓகே, நமக்கு இங்கே நம்ம தலையெழுத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு எனர்ஜி இல்லை, கரெக்டாக. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா அந்த பர்சனுக்கு கூட அட்டாச்மெண்ட் ஆகி எக்ஸ்ட்ரா லவ்னு பேரில் அந்த தலையெழுத்தையும் தூக்கி உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. அப்போ பாரம் இங்கே யாருக்கு கூடுது? உங்களுக்கு தான் இங்கே பாரம் கூடுது. உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா தலையெழுத்து அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அது ஒரு ரிலேஷன்ஷிப்போடு உங்கள் வாழ்க்கை ஸ்டாப் ஆகுதா, அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ அந்த தலையெழுத்து தூக்கி உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. அப்போ ரிலேஷன்ஷிப்பின் பேரில் அம்மாவுக்கு தலையெழுத்து, அப்பாவுக்கு தலையெழுத்து, எல்லாருக்கு தலையெழுத்து தூக்கி யாருக்கு தலைக்கு மேலே வைக்கிறீங்க? உங்கள் தலைக்கு மேலே. அப்போ இங்கே உங்களுக்கு பாரம் கூடி போச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வலி அனுபவிக்கிறது. ஸோ இங்கே மனுஷனை பிறந்த எல்லாருமே ஒரு தலையெழுத்து ஒன்று அனுபவிச்சே தான் ஆகணும். அப்போ தேவையில்லாமல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு பேரில், அட்டாச்மெண்ட் ஒரு பேரில், லவ்னு பேரில் அவங்க தலையெழுத்துக்கு உங்கள் தலைக்கு மேலே வைக்காதுங்க. ஏன்னா இங்கே நம்ம தலையெழுத்தையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலை. தேவையில்லாமல் அவங்க தலையெழுத்துக்கு உங்கள் தலைக்கு மேலே வச்ச பாரம் யாருக்கு? உங்களுக்கு தான். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பழகுங்க. அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுக்கு தலையெழுத்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் தலையெழுத்தை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், பாரம் இருக்காது. அட்டாச்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க தலையெழுத்து உங்கள் தலைக்கு மேலே வந்துடும். அவங்களுக்கு வலிச்சா உங்களுக்கும் வலிக்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு உங்கள் தலையெழுத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருங்க. பாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பீஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ யாருக்காவது இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுனா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.